வணக்கம். திமுகவின் முக்கிய 20 நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக கோவையில் உள்ள 20 திமுகவின் கவுன்சிலர்கள் கட்சியில் இருந்து விலகுவதாகவும் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் நேற்று கடிதங்களை கொடுத்து செய்தியாளர்களை சந்தித்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பான பேட்டிகளை கொடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு தலையில் விழுந்த இடியாக வெளியான செய்திகளை தான் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக ராஜினாமா செய்த கவுன்சிலர் பாபு அவர்கள் கூறியுள்ளது கிட்டத்தட்ட திமுக கார்ப்பரேட் கம்பெனியாகத்தான் நடைபெறுகிறது. திமுகவில் இருந்து ராஜினாமா செய்வதாகவும் விலகுவதாகவும் கோவையில் உள்ள 22வது வார்டு கவுன்சிலர் பாபு அவர்கள் திமுகவின் தலைமை கோபாலபுர குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அவர்களது விசுவாசிகளாக சில மாஜி அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் அடிமட்ட தொண்டர்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இன்னமும் அதே பதவியில்தான் இருக்கிறார்கள். உயர்மட்ட பதவிக்கு செல்வதற்கு இடையூறாக கோபாலபுர குடும்பமும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் தடையாக இருப்பதாகவும் மக்களுக்கு நேர்மையான ஆட்சி அதிகாரங்களை எங்களால் செய்ய முடியாத ஒரு வட்டத்திற்குள் தான் நாங்கள் அடைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் திமுக கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போலவே செயல்படுகிறது. சமூக நீதி திமுகவில் கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் திமுக சமூக நீதி என்று பேசுகிறது. ஆனால் கட்சிக்குள் முழு சுதந்திரம் கிடையாது. மக்களில் ஏற்றத்தாழ்வு திமுகவில் இருக்கிறது. நிச்சயம் இனி திமுகவில் ஒவ்வொரு ஓட்டுகளும் திமுகவின் நிர்வாகிகளிடம் இருக்கக்கூடிய குடும்ப ஓட்டுக்கள் தாவேகாவிடம்தான் சென்றது. கோவையில் திமுகவிற்கு டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் அமையும் என்பதையும் கவுன்சிலர் பாபு அவர்கள் பேசியிருப்பது திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியே அமைந்துள்ளது. இதற்கு முன்னால் திமுகவில் பல நிர்வாகிகள் ராஜினாமா செய்திருக்கலாம். ஏன் முன்னாள் எம்எல்ஏக்கள் கூட ராஜினாமா செய்திருக்கலாம். ஆனால் அது ஹெட்லைனாக வந்ததில்லை. ஆனால் தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு சாதாரண ஒரு கவுன்சிலர் ராஜினாமா செய்தாலும் தற்பொழுது ஹெட்லைனாக வருவதற்கு காரணம் கவுன்சிலர் பேசிய வார்த்தைகள்தான். திமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி என்பது அடிமட்டத்தில் இருந்து தான் வருவது. ஆனால் இப்பொழுது அடிமட்டமே தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளில் உள்ள கவுன்சிலர்களும் ராஜினாமா செய்ய முன்வந்து இருப்பதால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறுவதோடு சுமார் கோவையில் இருந்து 20 திமுகவின் கவுன்சிலர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பது திமுகவின் வளர்ச்சிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அமைந்துள்ளது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரங்கள் எல்லாம் பணம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. சாமானிய எங்களை போல திமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கு எந்த ஒரு உயர் பதவியும் வழங்கவில்லை. அவமானங்களும் மரியாதை இல்லாத நிகழ்வுகளும் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் எங்களை புறக்கணிக்கக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது என்ற மன குமுறல்களையும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். நமது பிரத்யேக செய்தி தொகுப்பாளர் பிரவீன் அவர்கள் பாபு அவர்களிடம் கேட்டறிந்த பொழுது மிக பெரிய அளவிலான உண்மைகளையும் கூறியுள்ளார். அதாவது திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 40 கோடி 50 கோடி ஊழல் செய்யவில்லை. சுமார் 400 கோடி அளவிற்கு கோவையில் மட்டும் பல டெண்டர் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள். அதற்கான ஆவணங்கள் என்னிடம் இருப்பதாகவும் பாபு அவர்கள் நமது பிரத்யேக செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, 400 கோடி என்பது மிக பெரிய அளவில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் இதைபோல ஊழல் செய்து டெண்டர் வழங்கல் மற்றும் கமிஷன் பெறப்பட்டு இதன் மூலம் கட்சியை நடத்தியுள்ளனர். எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளார்கள். அதை வெட்ட வெளிச்சத்தில் இப்பொழுது நான் கூறிவிட்டேன். இதனால் எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மக்கள்தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசு தான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கூறியுள்ளார். மேலும் இதற்கான ஆதாரங்கள் எங்கு வேண்டுமானாலும் நான் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன்
என்பதையும் தற்பொழுது தெரிவித்துள்ளார் திமுகவின் கவுன்சிலர் பாபு அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நெருக்கடி வருவதோடு திமுக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்படக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. மக்கள் மத்தியில் திமுகவிற்கு இருந்த நல்ல பெயர் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முழுவதுமாக அகற்றப்பட்டு விட்டது. ஏனென்றால் திமுகவிற்கு இருக்கக்கூடிய ஒரே கெட்ட பெயர் ஊழல், சரியான ஆட்சியை வழங்காதது. மிகப்பெரிய அளவில் சட்டப்பேரவையில் கேள்விகள் கேட்ட அடுத்த நொடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சட்டசபையில் இருந்து தெரித்து ஓடுகிறார் என்றால் ஊழல் என்பது திமுகவில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை உணரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்பதையும் தாவேகாவின் நிர்வாகிகள் தற்பொழுது திமுகவை பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் அமைந்துள்ளது. கோயமுத்தூர் மாநகராட்சியில் சுமார் 20 திமுக கவுன்சிலர்கள் கட்சியிலிருந்து விலக முன்வந்துள்ளனர். ராஜினாமா கடிதத்தை தலைமைக்கு அனுப்பியுள்ளனர். ஊழல் செய்த ஒவ்வொரு திமுகவின் நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் அனைவரும் அதற்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதையும் ஆளும் தாவேக அரசிடம் பரிந்துரைத்துள்ளனர். நிச்சயம் இதற்கான நடவடிக்கை திமுகவின் நிலைமையும் கேள்விக்குறியாக மாறும். ஏனென்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய திமுகவின் எம்எல்ஏக்கள் கூட எப்போ வேண்டுமானாலும் ஹந்தர் பல்ட்டி அடிக்கலாம். ஏனென்றால் தற்பொழுது கமிஷன், கரப்ஷன் எந்த ஒரு துறையிலும் கிடையாது. ஆளும் கட்சிக்கே இந்த நிலைமை என்றால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 200 கோடிக்கு மேலாக பணங்களை செலவழித்துள்ளனர். அந்த பணத்தை எப்படி திரும்பி எடுக்க முடியும்? மாதம் மாதம் வட்டி மட்டுமே சுமார் 5 கோடி கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் ஒன்று திமுகவை விமர்சித்து ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தாவேகாவின் பக்கம் செல்ல வேண்டும். இல்லை என்றால் திமுகவின் தலைமையிடம் நாங்கள் செலவழித்த பணத்தை திரும்பி கேட்க வேண்டும் என்ற போட்டியும் திமுகவில் நிலவி வருகிறது. நிச்சயம் பணத்தை திமுக கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்களிடம் இருந்து பணத்தை பெறுவது மட்டும்தான் திமுகவின் வேலையே தவிர மக்களிடம் பணத்தை திருப்பி கொடுப்பது திமுகவின் சரித்திரமே கிடையாது. இதனால் நிச்சயம் திமுகவின் எம்எல்ஏக்கள் கூட இன்னும் ஒரு சில வாரங்களில் கூண்டோடு ராஜினாமா செய்யலாம். எப்படி திமுகவின் கவுன்சிலர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்தார்களோ அதேபோல திமுகவின் எம்எல்ஏக்களும் கூண்டோடு ராஜினாமா செய்வார்கள் என்ற தகவலும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனிலிருந்து தமிழகம் வருகிறார். சென்னையிலேயே அவரை விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்படலாம். இது பரபரப்பான செய்தியாக மாறும். அதற்கான தகவல்களையும் நாம் சேகரித்து வருகிறோம். நிச்சயம் கூண்டோடு திமுகவின் தலைமை தோல்வியை அடைந்து கூண்டோடு தேர்தலில் போட்டியிடாதவாறு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை வெளியிடக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை என்றும் கூறப்படுகிறது.